1800களின் இறுதியில் உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருந்தது. தொழில்துறை வளர்ச்சி, நகரமயமாக்கல், புதிய கண்டுபிடிப்புகள், மனித வரலாறு ஒரு புதிய காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை தொட்ட ஒரு மனிதர் எழுந்தார். அவர் அரசியல்வாதி அல்ல, அவர் விஞ்ஞானியும் அல்ல. அவர் ஒரு சாதாரண காலனி விற்பனையாளராக தொடங்கி உலக புகழ்பெற்ற சுவிசேஷகராக மாறியவர். அவர்தான் டுவைட் லைமன் மூடி, அல்லது உலகம் அறிந்த பெயரில் டி.எல். மூடி. ஒரு காலத்தில் அவருடைய பெயர் உலகம் முழுவதும் அறியப்பட்டது. 10,000 முதல் 20,000 பேர் வரை கூடிய கூட்டங்களில் அவர் சுவிசேஷம் அறிவித்தார். அவருடைய பிரசங்கங்களும் எழுத்துக்களும் மூலம் 100 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்களிடம் ரட்சிப்பின் செய்தி சென்றடைந்தது. பலர் அவரை 19ஆம் நூற்றாண்டின் புரொட்டஸ்டன்ட் உலகின் முகம் என்று அழைத்தனர். வறுமையில் தொடங்கிய வாழ்க்கை. 1837ஆம் ஆண்டு அமெரிக்காவின் மாசசூசெட்ஸ் மாநிலத்தில் உள்ள நார்த்ஃபீல்ட் என்ற சிறிய கிராமத்தில் மூடி பிறந்தார். அவர் ஒரு செங்கல் கட்டுமான தொழிலாளியின் மகன். ஆனால் அவரது வாழ்க்கை எளிதானதாக இருக்கவில்லை. மூடிக்கு 4 வயது இருக்கும் போதே அவரது தந்தை மரணமடைந்தார். 9 குழந்தைகளை தனியாக வளர்க்கும் பொறுப்பு அவரது தாயார் பெட்சி மூடியின் தோள்களில் விழுந்தது. வறுமையும் போராட்டங்களும் நிறைந்த அந்த வாழ்க்கை சிறுவன் மூடியை உறுதியானவராக உருவாக்கியது. அவருக்கு உயர்கல்வி பெற வாய்ப்பு கிடைக்கவில்லை. இன்றைய கணக்கில் 5ஆம் வகுப்பு கல்விக்கு சமமான படிப்பை மட்டுமே அவர் முடித்திருந்தார். 18 வயதில் ஒரு சபையில் உறுப்பினராக சேர முயன்ற போது வேதாகம அறிவு குறைவாக இருந்ததால் அவர் பரீட்சையில் தோல்வி அடைந்தார். அவர் கல்லூரியில் படிக்கவில்லை, இறையியல் கல்லூரியிலும் படிக்கவில்லை. ஒருபோதும் அதிகாரப்பூர்வமாக ஆசாரியராக அபிஷேகம் செய்யப்படவில்லை. ஆனால் தேவன் அவரை அசாதாரணமான முறையில் பயன்படுத்த போகிறார். 17 வயதில் வேலை தேடி தனது மாமாவின் காலனி கடையில் பணிபுரிவதற்காக பாஸ்டன் நகரத்திற்கு சென்றார். அங்கு அவர் YMCA இயக்கத்தில் இணைந்தார். அவருடைய ஞாயிறு பள்ளி ஆசிரியரின் ஊக்கத்தால் 18 வயதில் இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அந்த ஒரு முடிவு அவரது வாழ்க்கையின் திசையை முழுமையாக மாற்றியது. சில காலத்தில் அவர் சிகாகோ நகரத்திற்கு சென்றார். அங்கு காலனி விற்பனையாளராக பெரும் வெற்றி அடைந்தார். 4 ஆண்டுகளுக்குள் அவர் $7,000 சேமித்திருந்தார். அந்த காலத்தில் மிகப்பெரிய தொகை. அவருடைய திறமை, உழைப்பு, தன்னம்பிக்கை ஆகியவற்றால் அவர் ஒரு பெரிய தொழிலதிபராக மாறியிருக்க முடியும். ஆனால் தேவனுடைய அழைப்பு அவரை வேறு பாதைக்கு அழைத்துச் சென்றது. ஏழைகளுக்கான ஊழியம் செய்ய தொடங்கினார். 1858ஆம் ஆண்டு அவர் ஒரு ஞாயிறு பள்ளியை ஆரம்பித்தார். குழந்தைகளை ஈர்ப்பதற்காக இனிப்புகள் கொடுத்தார். இலவச குதிரை சவாரிகளையும் ஏற்பாடு செய்தார். பாடல்களை பாடினார். வேதாகம பாடங்களை கற்றுக் கொடுத்தார். ஒவ்வொரு குழந்தையையும் பெயர் சொல்லி அனுப்பி வைத்தார். அவருடைய அன்பும் அர்ப்பணிப்பும் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை நேசிக்க தொடங்கினர். 1861ஆம் ஆண்டு அவர் தனது வணிக வாழ்க்கையை விட்டு முழு நேர ஊழியத்தில் இறங்கினார். சிகாகோ தீ விபத்து வாழ்க்கையை மாற்றிய திருப்பம். 1871ஆம் ஆண்டு சிகாகோ நகரத்தை ஒரு பயங்கரமான தீ விபத்து தாக்கியது. அந்த தீ விபத்தில் மூடியின் வீடு அழிந்தது. அவருடைய சபை அழிந்தது. YMCA கட்டிடமும் அழிந்தது. முதலில் அவர் மனமுடைந்தார். ஆனால் பின்னர் ஒரு முக்கியமான உண்மையை உணர்ந்தார். தான் அதிக நேரத்தை நிர்வாக பணிகளிலும் நிதி திரட்டுவதிலும் செலவிட்டிருந்ததை அவர் கண்டார். அதன் பின்னர் அவர் தனது முழு கவனத்தையும் சுவிசேஷ பிரசங்கத்தின் மீது திருப்பினார். 1873ஆம் ஆண்டு மூடி மற்றும் அவரது பாடகர் ஐரா சாங்கி இங்கிலாந்திற்கு பயணம் செய்தனர். அவர்கள் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து போன்ற நாடுகளில் 2 ஆண்டுகள் சுவிசேஷ கூட்டங்களை நடத்தினர். அவர்கள் அமெரிக்காவிற்கு திரும்பிய போது மூடி உலக புகழ்பெற்ற சுவிசேஷகராக மாறியிருந்தார். அதன் பின்னர் அமெரிக்காவின் பல நகரங்கள் அவரை அழைக்க தொடங்கின. பெரிய நகரங்களிலும் சிறிய கிராமங்களிலும்
ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். இன்றும் பயன்படுத்தப்படும் பல சுவிசேஷ முறைகளை முதலில் அறிமுகப்படுத்தியவர்களில் மூடியும் ஒருவர். கல்வி மூலம் தேசத்தை மாற்றும் கனவு. 1879 முதல் மூடி கல்வி பணிகளிலும் கவனம் செலுத்த தொடங்கினார். பெண்களுக்கான நார்த்ஃபீல்ட் செமினரியை ஆரம்பித்தார். பின்னர் ஆண்களுக்கான மவுண்ட் ஹெர்மான் பள்ளியை தொடங்கினார். 1886 பின்னர் உலக புகழ்பெற்ற மூடி பைபிள் இன்ஸ்டிடியூட்டாக மாறிய கல்வி நிறுவனத்தை நிறுவினார். வேதாகம அறிவு பெற்ற சாதாரண விசுவாசிகளை உருவாக்குவதே அவரது நோக்கமாக இருந்தது. மேடைகளில் ஆயிரக்கணக்கான மக்களிடம் பிரசங்கித்த மூடி வீட்டில் மிகவும் அன்பான தந்தையாக இருந்தார். 1862 எம்மா ரெவல் என்பவரை திருமணம் செய்தார். அவர்களுக்கு 3 பிள்ளைகள் இருந்தனர். அவருடைய பிள்ளைகள் அனைவரும் தங்களது தந்தையை அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்தவராக நினைவு கூர்ந்தனர். அவர் தனது குடும்பத்துடன் நேரம் செலவிடுவதை மிகவும் விரும்பினார். பேர குழந்தைகளுடன் விளையாடினார், கதைகள் கூறினார், நகைச்சுவை செய்தார். அவருடைய மகன் பால் மூடி பின்னர் கூறினார், நான் அறிந்த மிகப்பெரிய மனிதரும் மிகச் சிறந்த மனிதரும் என் தந்தைதான். டி.எல். மூடி ஒரு சாதாரண மனிதர். அவருக்கு உயர்கல்வி இல்லை, பெரிய பட்டங்கள் இல்லை. ஆனால் அவரிடம் தேவனுக்கான முழுமையான அர்ப்பணிப்பு இருந்தது. அந்த அர்ப்பணிப்பின் மூலம் தேவன் அவரை உலகத்தை தொட்ட ஒரு சுவிசேஷகராக மாற்றினார். இன்று கூட அவரது பெயரை தாங்கும் கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு உண்மையை நினைவூட்டுகிறது. தேவன் பயன்படுத்துவது திறமையானவர்களை அல்ல, தம்மை முழுமையாக ஒப்புக்கொடுக்கும் மனிதர்களையே. ஒரு ஏழை சிறுவனாக தொடங்கிய டி.எல். மூடி கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றிய தேவனுடைய கருவியாக மாறினார். அதுவே அவரது வாழ்க்கையின் மகத்தான சாட்சி. இந்த சேனலில் வெளியாகும் ஒவ்வொரு காணொளியும் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தவும், உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கவும், தேவனுடைய நோக்கத்திற்குள் உங்களை நடத்தவும் உருவாக்கப்படுகிறது. புதிய வீடியோக்களை தவறவிடாமல் பார்க்க எங்கள் பிரின்ஸ் பாட்காஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். தேவன் உங்களை மிகுதியாக ஆசீர்வதிப்பாராக.